வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். பிட்வீன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். இங்கே ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில 5 ரேஷனல் நம்பர்ஸ் 6 ரேஷனல் நம்பர்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.1 7th கொஸ்டின். ஃபைண்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் -2 and 0. -2க்கும் 0க்கும் ஏதாவது 5 ரேஷனல் நம்பர் இடையில உள்ள நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சைடில் நம்பர் லைன் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கோம். -2க்கும் 0க்கு இடையில நம்ம பார்த்தோன்னே சொல்கிற ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா -1. நமக்கு 5 ரேஷனல் நம்பர்ஸ் வேணும். இப்போ -2க்கும் -1க்கு இடையில என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா -1.1, -1.2, -1.3, இதே மாதிரி 1.9 வரைக்கும் இருக்குது. இதுக்கு இடையில -2க்கும் -1க்கு இடையில -1.1லேருந்து 1.9 வரைக்கும் இருக்குது. இப்போது -1.9, -1.8, 1.7, -1.6, -1.3 அப்படின்னு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இது -2க்கும் -1க்கு இடையில உள்ள நம்பர்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னா டெசிமல் ஃபார்மில் இருக்குது. நமக்கு ரேஷனல் ஃபார்மில், அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வேணும். டெசிமல் நம்பரை ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம், ஒரு ஹோல் நம்பர் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், 1.9ஓட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி ஒரு 10 டிவைட் பண்ணுறோம். 1.9ஓட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி ஒரு 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.9 என்னவாகும், 19 டிவைடட் பை 10. அதே போல் தான் 1.8ஓட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி ஒரு 10 டிவைட் பண்ணுறோம். அப்போது -19/10, -18/10, -17/10, -16/10, -15/10. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னா இல்லை, நம்ம இதுக்கு இடையில உள்ள எந்த ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், -1/2 and 3/5. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடையில உள்ள ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். 5 ரேஷனல் நம்பர்ஸ். -1/2 and 3/5 இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குது, ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை இடையில ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர்ஸ் ஆர் நாட் சேம், டேக் எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 2 and 5. நம்ம 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறது ஆல்ரெடி நம்ம 6th standardலாம் படிச்சிருக்கோம், 6th 7th படிச்சிருக்கோம். 2, 5. 2வையும் 5வையும் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணணும். 2வையும் 5வையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. 2வை மட்டும் டிவைட் பண்ணுற நம்பர் பார்த்தா 2 எடுத்துக்கிறோம். 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 5வை டிவைட் பண்ண முடியாது, 5வை டவுன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 எடுத்தோம் அப்படின்னா 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1. என்ன இருக்குது, 2 multiply 5. 2 5s are 10. அப்போது LCM of 2 and 5 equal to 10. 2க்கும் 5க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 10 கிடைக்குது. இங்கே -1/2 and 3/5 இருக்குது. டினாமினேட்டரை 10 ஆக்கணும். -1/2 எடுத்துக்கிறோம். 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகும்னு பார்க்குறோம். 5 மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகும். ஸோ நியூமரேட்டரே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டரே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 5s are 5, 2 5s are 10. Minus into plus minus, so -5/10. நெக்ஸ்ட்டு 3/5. டினாமினேட்டர் 10 ஆக்கணும். 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகும்னு பார்க்குறோம். 2வை மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகும். 5 2s are 10. நியூமரேட்டர்லேயே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6. 6/10. இப்போ பார்த்தோம் அப்படின்னா -5/10, 6/10. டினாமினேட்டர் ஈவனாக வந்துருச்சு. இதுக்கு இடையில நம்ம ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -4/10, -3/10, 0. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1/10, 2/10. நம்ம இந்த நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும் இல்லை, எந்த ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில 5 ரேஷனல் நம்பர்ஸ் வேணும், அவ்வளோதான். Use the method of average to write 2 rational numbers between 14/5 and 16/3. 14/5க்கும் 16/3க்கும் ஏதாவது 2 ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் 2 நம்பர் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு ஒன்று Q1ன்னு எடுத்துக்கிறோம். Q1 ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா 1/2 A + B. ஏயோட வேல்யூ 14/5, பியோட வேல்யூ 16/3. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
1/2 14/5 ஏயோட வேல்யூ ப்ளஸ் பியோட வேல்யூ 16/3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டில் உள்ள ஃப்ராக்ஷன் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா அடிஷனில் இருக்குது. ஒரு ரேஷனல் நம்பரை அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈவனாக இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் ஈவனாக இல்லை, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈவன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறோம். 5 1 is 5. 3யை டிவைட் பண்ண முடியாது, அதனால் 3யை டவுன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் 3யை 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 கிடைக்குது. எல்சிஎம் எடுக்கும்போது 5 into 3 சைடில் உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15. இப்போது 5க்கும் 3க்கும் எல்சிஎம் என்னென்னு பார்த்தோன்னா 15. டினாமினேட்டர் என்ன ஆக்கணும்? 15 ஆக்கணும். ஈக்குவல் டு 1/2. 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 ஆகும் அப்படின்னு பார்க்கணும். 5ஓட 3யை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15. அதே 3ஆல் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். 14 multiply 3 divided by 5 multiply 3 plus 16/3 இருக்குது. 3யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 ஆகும்னு பார்க்கணும். 3யோட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 15 ஆகும். அதே நம்பரால் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 multiply 5 divided by 3 multiply 5 equal to 1/2. 14 3s are 42 divided by 5 3s are 15 plus 16 5s are 80. 3 5s are 15. டினாமினேட்டர் ஈவனாக வந்துருச்சு. டினாமினேட்டர் ஈவனாக வந்ததுக்கப்புறம் காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர் போட்டால் போதும். 1/2. நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு காமனாக ஒரு டினாமினேட்டர் 42ஐயும் 80ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 122 டிவைடட் பை 15. 122ஐயும் 50ஐயும் டிவைட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 1 டைம் இருக்குது. 2ஆல் 122 டிவைட் பண்ணால் 61 டைம்ஸ் இருக்குது. அப்போது 61/15. 61/15 இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். 61ஐயும் 15ஐயும் இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஸோ Q1ஓட வேல்யூ 61/15. நெக்ஸ்ட் Q2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். Q2 ஈக்குவல் டு 1/2 A ப்ளஸ் Q1. லாஸ்ட் ஒன்று என்ன பண்ணோம்? A ப்ளஸ் Bன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன வேல்யூ Q1 இருக்கோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/2 ஏயோட வேல்யூ 14/5 ப்ளஸ் Q1 வேல்யூ 61/15. சேம் ப்ராக்கெட் உள்ளது கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மை ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈவனாக இருக்கணும். டினாமினேட்டர் ஈவனாக இல்லை, ஒன்று பார்த்தா 5 இருக்குது, இன்னொன்று 15 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இங்கே நாம் எல்சிஎம் எடுக்கிறோம். 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1, 15 5ஆல் டிவைட் பண்ணால் 3. நெக்ஸ்ட் 3 எடுக்கிறோம். 3 3ஆல் டிவைட் பண்ணால் 1. 5 into 3 15. The LCM of 5 and 15 equal to 15. 5க்கும் 15க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது 15. இப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம்? 15 ஆக்கிக்கலாம். ஈக்குவல் டு 1/2. 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 ஆகும்? 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 15 ஆகும். அப்போ நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 14 multiply 3, 5 multiply 3 plus 61/15. இதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இங்கே 15 இருக்குது. ஈக்குவல் டு 1/2. 14 3s are 42, 5 3s are 15 plus 61/15. நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1/2. 42ஐயும் 61ஐயும் ஆட் பண்ணோன்னா 103 divided by 15. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணலாம், டிவைட் பண்ண முடியல. 103ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ண முடிஞ்சாலும் டிவைட் பண்ணலாம், அதையும் பண்ண முடியாது. தென் நியூமரேட்டரை மல்டிப்ளை, டினாமினேட்டரை மல்டிப்ளை. 1ஓட 103ஐ மல்டிப்ளை பண்ணால் 103. 2 multiply 15 equal to 30. Q2ஓட வேல்யூ 103 divided by 30. Two rational numbers between 14/5 and 16/3 equal to 61/15 and 103/30. Ninth question. Compare the following pairs of rational numbers. -11/5, -21/8. கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்ஸை கம்பேர் பண்ணி, கம்பேர்னா தெரியும் நமக்கு எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு கம்பேரிசனுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இல்லைனாலும் நமக்கு தெரியும், ஒன்று கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம்.
5 and 8க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1, 8 டிவைட் பண்ண முடியாது, 8 டவுன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 8 8ஆல் டிவைட் பண்ணுறோம் 1, 5 into 8, 5 8s are 40. அப்போது 5க்கும் 8க்கும் நமக்கு என்ன எல்சிஎம் கிடைக்குது? 40. டினாமினேட்டரை 40 ஆக்கணும். மைனஸ் 11/5 ஈக்குவல் டு 5 தான் டினாமினேட்டரில் இருக்குது. 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 40 ஆகும்னு பார்க்கணும். 5ஓட 8ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அதே 8ஆல் நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 11 into 8 டிவைடட் பை 5 into 8. 11 8s are 88 மைனஸ் டிவைடட் பை 5 8s are 40. இப்போ மைனஸ் 11/5ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 88/40. செகண்ட் ஒன் மைனஸ் 21/8. மைனஸ் 21/8 இருக்கு இல்லையா? 8ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 40 ஆகும்னு பார்க்கணும். 5 மல்டிப்ளை பண்ணுறோம். அதே நம்பரால் நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 21 மல்டிப்ளை 5 டிவைடட் பை 8 மல்டிப்ளை 5. 21ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 105 டிவைடட் பை 8 5s are 40. மைனஸ் 11/5ஓட வேல்யூ மைனஸ் 88/40. மைனஸ் 21/8ஓட வேல்யூ மைனஸ் 105/40. இங்கே ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணோன்னா டினாமினேட்டரில் 40 தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண தேவையில்லை. நியூமரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 88 இருக்குது, மைனஸ் 105 இருக்குது. மைனஸ் 88 கிரேட்டரா மைனஸ் 105 கிரேட்டரா அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 88 தான் கிரேட்டர். சேம் மைனஸ் 88/40ஓட வேல்யூ மைனஸ் 11/5. மைனஸ் 11/5ஐயும் மைனஸ் 21/8ஐயும் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் 11/5 தான் கிரேட்டர் நம்பர். 10th கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டரில் ரேட் பண்ணணும். என்ன ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 5/12, மைனஸ் 11/8, மைனஸ் 15/24, மைனஸ் 7/-9, மைனஸ் 12/36. ஒரு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணணுன்னாலும் சப்ராக்ட் பண்ணணுன்னாலும் கம்பேர் பண்ணணுன்னாலும் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ரைட் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்படி டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்னென்ன டினாமினேட்டர்ஸ் இருக்குது? 12, 8, 24, 9, 36. இதெல்லாம் எந்த நம்பரில் டிவைட் ஆகும் பார்த்தோம்னா 2 எடுத்துக்கலாம். 2 12 டிவைட் பண்ணோன்னா 6 டைம்ஸ் இருக்குது. 8 டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ். 24 டிவைட் பண்ணால் 12 டைம்ஸ். 9 2ஆல் டிவைட் ஆகாது, ஸோ 9 டவுன் பண்ணிக்கிறோம். 36 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 18. நெக்ஸ்ட் எந்த நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா 2 எடுக்கிறோம். 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ். 12 6 2ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம் இருக்குது. 9 2ஆல் டிவைட் ஆகாது, 9 டவுன் பண்ணிக்கிறோம். 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9 டைம்ஸ். இதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வந்தால் லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணுறோம். நம்ம சைடில் உள்ள நம்பர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 3 மல்டிப்ளை 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிறது 72. அப்போது இங்கே கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்ஸில் டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பார்க்கணும் அப்படின்னா 72-ஆ கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ரேஷனல் நம்பர்ஸையும் எடுத்துக்கிட்டு டினாமினேட்டரை 72 வர மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் மைனஸ் 5 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு டினாமினேட்டரில் 12 இருக்குது. 12ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 72 மாறும் அப்படின்னா 12ஓட 6ஐ மல்டிப்ளை பண்ணால் 72 ஆகும். 6ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 5 மல்டிப்ளை 6 டிவைடட் பை 12 மல்டிப்ளை 6. 5 6 are 30 divided by 72. Minus 30 divided by 72. Next one minus 11/8 equal to 8 denominatorல இருக்கு. 8ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 72 ஆகும் அப்படின்னா 9 மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் 9ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 11 9s are 99. 8 9s are 72. Minus 99/72. Next rational number minus 15/24. 24ஓட 72 ஆக்கணும். 24ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா 72 ஆகும்னு பார்த்தோன்னா 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். சேம் 3ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 15 3s are 45. 24 3s are 72. Next one minus 7/-9 equal to 9ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்னு பார்க்குறோம். 8.
8ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 8s are 56, 9 8s are 72. நியூமரேட்டரில் உள்ள மைனஸும் டினாமினேட்டரில் உள்ள மைனஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு இங்கே ப்ளஸ் 56/72 வந்துடும். இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம 72 ஆக்கி ஈவன் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இங்கே ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி சேம் தான், -12/36க்கும் இதே மாதிரி தான். இது வரைக்கும் உள்ள ரேஷனல் நம்பர்ஸ்க்கான 72 ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, கீழே -99/72, -40/5/72, -30/72, -24/72, 56/72. இங்கே 99/72 இருக்குது, 45/72 இருக்குது. 99ஐயும் 45ஐயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 99 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன் இருக்குது. -99 கிரேட்டரா -45 கிரேட்டரா அப்படின்னு பார்த்தோன்னா 45 தான் கிரேட்டர். ஸ்மாலஸ்ட் நம்பர் 99, நெக்ஸ்ட்டு -45, நெக்ஸ்ட் -30, -24, பாசிட்டிவ் வேல்யூ தான் கிரேட்டர் 56. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூஸை வச்சு கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் ஆர்டர் பண்ணணும். கொஸ்டினை ஆர்டர் பண்ணி எழுதிடணும் ஃபைனலாக. எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் உள்ளது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.